மா தங்கச்சிக்கு கலிபோர்னியா யுனிவர்சிட்டில எம்டெக் சீட் கிடைச்சிருக்கு. அப்படியா? எப்படிமா சமாளிக்க போறோம்? ஈஸியா சமாளிக்கலாம். ஜோஷிகா கோல்ட். உங்கள் பழைய தங்கத்திற்கு இன்றைய மார்க்கெட் விலை. ஜோஷிகா கோல்ட். கால் பண்ணுங்க 262266 6357 22266. ஒரு வாட்டி வீடியோ காலில் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. தூங்கிட்டான். எது 10 நிமிஷத்துக்கு 50 ரூபா? ஓ ரீசார்ஜ் இல்லையா? டேய் 12 தாங்க. டிங்கி இவங்கள மண்டையா. என்னடா என்னடா நீ பாட்டு கடலை போட்டிருக்க? வாடா போலாம். போகணும். டேய் என்னடா கேள்வி இது? நான் உள்ள தூக்கி பார்க்கலாம். நீ இங்கே இருந்து சாவு, நான் கிளம்புறேன். ஐயோ டேய் பையா, என்னடா பண்ற? இல்ல மச்சான், ஓவரா ஸ்வீட் சாப்பிட்டனா அதான் பட்டைக்கு சரிக்குது. சொரிய மெய்யாலுமா பையா? பாடு, நான் வேணா சொல்லி விடுறேன். என்னடா வரலான்ற? இல்ல மச்சான், நானே அப்படியே தரையில் தேய்ச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மச்சான் விண்வெளி நாயகன் மாதிரி ஜொலிக்கிறானே. டிடிக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒன்னா சரக்கடிக்கணும்னு. மச்சான் நான் மர்க்கா சொல்றேன், இங்க நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ரொம்ப நேரமா வசதியை கையில வச்சு தனியா பேசிட்டு இருக்கடா. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அவன் இங்க தான் இருக்கான்னு? டேடி இவனுங்க நம்ப மாட்டானுங்க. நீ வாய் திறந்து சொல்லு மாமா. மச்சான் ஹாய் சொல்ல சொன்னா ஆயா சொல்லிட்டான்டா. நீ கேட்டா வாயில தானே பண்ணும், எதுக்குடா என் வாயில? அட ஆமா, எப்படி பாரு, நம்ம 2 பேரும் இருக்கோம். ஆனா அவன் பாச வாயில தான் போட்டிருக்கான். அப்போ டிடிக்கு பாச தான் பாய் பேசி போனேன். டேய் யாரா அந்த டிடி? எதுக்குடா இவன் வாயில பப்ளிக் டாய்லெட் மாதிரி பெயிண்ட் வச்சிருக்கான்? என்னடா மறந்துட்டீங்களா? டிடிடா, டிடி ஃபார் தேவதாஸ். மச்சான் டிடிக்கு ஃபுல் ஃபார்ம் தேவதாஸ்ன்றதே எங்களுக்கு நீ இப்ப சொல்லி தான்டா தெரியும். மச்சான் உன் மேல சத்தியமா சொல்றேன்டா, சின்ன வயசுல இருந்து அவன்கிட்ட ஹோம்ஒர்க் தவிர வேற எதுக்காண்டி அவன்கிட்ட பேசுனதே கிடையாதுடா. நீங்க 2 பேரும் க்ளோஸ்ன்றதே அவன் செத்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரியும். செத்துறானா? அவனை கேட்டுக்கிட்ட போதுடா. டே மாமா, they just joking டா. நாம இன்னர் ரவுண்ட் போறோம். விடிய விடிய குடிக்கிறோம், குடிச்சே சாவோம். டேய் ஸ்கூல்ல சுடு தண்ணியில சுக்கு போட்டு குடிக்கிறோம்டா அவன். அவனை போய் ஏதோ குடிக்கார நெஞ்சுக்கு பேசிட்டு இருக்கடா. ஸ்கூலுன்னு தான் ஞாபகம் வருது. எத்தனை வாட்டி அவன் டிஃபன் பாக்ஸ் நாரதுன்னு போய் குப்பையில கொட்டிட்டு வந்திருப்பீங்க. டேய் நான் எப்படா அப்படி சொன்னேன்? நம்ம டிடியோட ஸ்பெஷலை மறக்க முடியுமா? அந்த புழுத்த புளி குழம்பும் அந்த செத்து போன சேப்பக்கிழங்கு சேமியாவும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்பிட்டானுங்க போல. அதை கூட மன்னிக்கலாம்டா. ரெடி பண்ணிட்டான். டிடிக்கு திவ்யா தான் கிரஷ்னு ட்ரூத் அண்ட் டேர்ல தெரியாம சொல்லிட்டான். திவ்யா இவனுக்கு இப்படி ஒரு கிரஷ்ஷான்னு அந்த கிரஷ் முன்னாடி நீயே குசு விட்டு, அப்ப நீதானா அது? இல்ல மச்சான், அவன் தான் விட்டன்னு கிளாஸையே சிரிக்க விட்டு அவனுக்கு கக்கூஸ்க்கு கதறிக்கிட்டே ஓட விட்டியே, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நார்மல் தானடா. உள்ளீங்க நார்மலைஸ் பண்ணாதீங்கடா. டேய் டேய் அவன் எனக்கும் தான்டா பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னடா இப்படி சொல்லிட்டேன்? இல்லடா. அப்படியா? அப்ப ஃப்ரெண்டு கொஞ்சம் புடிச்சுக்கோ, லுங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களை இப்படி விட்டுட்டு போனேன்? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ற தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் ஓகே ஆகலன்னு உன் உயிரை மாச்சிக்கினேடா பையா. தோ இவனை பாரு, தெர்மோகால்ல ட்ரோன் பண்ணி சென்டமே வாங்கிட்டான். இவன் அலிபாபால சைனா ரோபோட் ஆர்டர் பண்ணி பெஸ்ட் இனோவேஷன்ஸ் ஆஃப் 2026ன்னு அவார்டே வாங்கிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், அக்கடான பர்மா பஜார்ல முன்னா பைட்ட கூட்டு போய் ஜஸ்ட் 540 rupeesல உனக்கு ஒரு ராக்கெட்டே செஞ்சு கொடுத்துருப்பேன்டா. அன்னைக்கு ராத்திரி தனியா உட்காந்து கேவலமா கிட்டார் வாசிச்சிருக்கும் போதே சுதாரிச்சிருக்கணும் இல்லடா? என்ன
என்ன பண்றான்? உனக்காண்டி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சுருக்கேன் மச்சான். நீ கண்டினியூ. அப்படியா? ஓகே ஓகே. மச்சான் எஸ். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் விடுறியா? ஆ அர்ஜென்ட்டா வருது, போயிட்டு மட்டும் வந்துடுறேன். இந்தா இதுல பிடிச்சி பை. பாய் வந்தா அக்கடிச்சு விடு. ஆனிகின்னு யோசித்தானா? டைப்பர் எப்படா மாட்டி விட்டா? நீங்க இப்படிலாம் கேட்பீங்கன்னு தெரியும், அதான் அண்டர் கிரவுண்ட் வேலையை 5வது ரவுண்ட்லயே முடிச்சிட்டேன். இப்படிலாம் பண்றதுண்டா உண்மையாவே பயமா இருக்கு. நிச்சயமாவே வேண்டும்டா. டைப்பர்னோட தான் ஞாபகம் வருது. விடிஞ்சா டிடிக்கு பர்த்டே. பாரு இன்னைக்கு டெத் டே, நாளைக்கு பர்த்டே. செத்தா இவன மாதிரி தான் சாவணும். இல்ல மச்சான். என்ன பண்றான்? பர்த்டேன்னு சொல்லல மச்சான், அதான் பலூன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சாரி மச்சான், நீ கண்டினியூ. என்ன சின்னதா உடைஞ்சிருக்கு? பேண்ட் தான் போட்டிருக்கானே. டேய் பையா, என்னடா பாக்குற? டேய் அது அவன் பட்டெக்ஸ்டா. ப்ரொஃபைல் அந்த பக்கம் இருக்குது. ஓ மேக் சென்ஸ். டிடி என்னடா லூசு, இவன் தான்டா பெரிய லூசு. This song dedication to Didi, my மச்சான். கவிதையே தெரியுமா என் பெஸ்டி நீதானடா. கவிதையே தெரியுமா செத்தாலும் இருப்பேனடா. செத்துட்டியாடா? அவங்க 5வது ரவுண்டே போயின்னு இருக்கா. டேய் நீ என்னடா பார்த்துட்டே இருக்க, பாடுறா. என்றென்றும் அறியாததே ஃப்ரெண்ட்ஷிப்பே. சைலண்டா இருக்கா? டேய் என்னடா எல்லாம் கழட்டி கிடக்குது? நீங்க பாடிட்டு இருக்கிற கேப்ல பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா மாலுக்கு போலாம்ல, அதான். ஒன்னும் கலட்ட வேணா, மூடிட்டு இப்பவே எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா. முடிகிற நேரத்துல மூட நடுவில் மூட் ரவுண்ட் பண்ணுது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒண்ணா இருக்கோம், என்ன தூக்க வேண்டி கிடக்குது? மச்சான் ஒரு 2 minutes கீழே போயிட்டு காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா ஃப்ரெஷ்ஷா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏய் ஓடிகிட்டி எல்லாம் போயிட மாட்டல மச்சான், ப்ராமிஸ். வால் மாமி சமாதியில் வச்சு சத்தியம் பண்ணு. சரி போயிட்டு வா. அதெல்லாம் கட்டிலாம் ஒண்ணு போடலடா, போயிட்டு வா. எபி பாய். மச்சான் பண்ணி தப்புச்சிட்டான்டா. நான் செத்து போனோன்னு இதே மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களாடா? பானெல்லாம் வாங்கியாச்சு மச்சான். நீ செத்த ஒன்று ரெடி பண்ணிடலாம். இஸ் இட்? இசிட்ரா. டாண்டிக்கு வேற வேலை இல்லை, உயிரோட இருக்கும்போது தான் 10 மணிக்கு கால் பண்ணி உயிரோட எடுத்தாங்கன்னு பார்த்தா இப்போவும் இப்படிதான் கால் பண்றாங்க. டேய் பேசுடா, எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றாங்கன்னு தெரியல, ஏதாவது இருக்க போகுது. காஃபி ரெடி. வைத்தியக்கார பயல தப்பிச்சு போலடா நீனு. டேய் காபி தூளுக்கு பதில் நான் கர்மத்தரா சேர்த்து தொலைச்சா? என்ன இப்படி கசக்குது? டேய் சில்றா பசங்களா, இந்த மாதிரி காஃபி எல்லாம் குடிக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாழ் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணா கஃபாலா பரிசு. தோ அந்த பானை கூட தோ இதே மாதிரி ஏஸ்தட்டிக்கா இருந்துச்சுடா. அஸ்திகரிக்கிற பானையில நடா ஏஸ்தட்டிக்கு. உங்களுக்கு எதுல ஏஸ்தட்டிக்கு பார்க்கணும்னு விவசாய இல்ல? என்னடா இதுல கஃபேலா பாரிஸ்னு போட்டிருக்கு. குடு கஃபேலா பாரிஸ். அப்ப நம்ம குடிச்சது ஐயோ மச்சான், நம்ம மச்சானோட அஸ்தியை தானே மடக்கு மடக்குன்னு குடிச்சிருக்கோம். டிடி நம்மளோட ஐக்கியமாயிட்டான்டா. இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுடா. இந்த ஆண்டிக்கு வேற வேலையே இல்லை. ஹலோ, உங்களுக்கு என்ன ஆண்டி வேணும்? அந்த அஸ்தி தான் அம்பி வேணும். ஆத்துல வந்து குத்துரு. புள்ளையோட அஸ்தி அது இதுன்னு பேசுறீங்களே, இனிமே நீங்க எங்களை பிரிக்கவே முடியாது. தேவதாஸ் எங்களுக்குள்ள போயிட்டான். பங்கஜம் சத்தத்தை இங்க குருடி. இந்தாங்கங்க. டேய் டொங்கன முறுக்கா, நீ திருடிட்டு போன அஸ்தி டிடிபோ தேவதாஸ் లేదుடா, திவ்ய தர்ஷினி. மாமா ஏன் சாப்பிடுறாரு? தூக்கு மாட்டி செத்து போன திவ்ய தர்ஷினி ரொம்ப உக்கிரத்துல இருக்கிற பிரேதாத்மா. அதை கொடுத்தாதான் என் பிள்ளையோட பவுடரை கொடுப்பேன். இங்க ஒரு சாமியார் என் உயிரை வாங்குறான். சீக்கிரம் கொடுத்துடுறா அம்பி.